الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. وقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. எல்லா போலும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்தார்ந்த வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கே அருட்கொடையாக வந்திருந்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் அந்த மந்திரிக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விலக்கல்களை மற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொண்டேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் எமக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். திடீரென முடியக்கூடிய மரணத்திலே அதை அமைத்து தந்திருக்கிறான். மரணம் வரும் வரையில் எப்படியோ வாழ்க்கையை கழித்து விட்டால் போதும் என்று வாழ்வதற்காக இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தரவில்லை. மரணத்துக்கு முன்னால் எமக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் சுமத்தி அனுப்பியிருக்கிறார். அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டது மாத்திரமல்ல, அந்த பொறுப்பு நிறைவேற்றப்பட்டதா என்பதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பதற்காக இருக்கிறார். மனிதர்கள் உலகத்தில் அல்லாஹ் அளித்த பொறுப்பை மறந்து வாழுகின்ற நேரத்தில் அல்லாஹ் அதை குர்ஆனிலே வெளிப்படுத்துகின்றான். நீங்கள் பொறுப்பில்லாத சமூகமா, நாமுமே பொறுப்பு தரவில்லையா, மறந்து விட்டீர்களா என்று அல்லாஹ் எங்களை விழிக்கின்றான். அதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அஃபஹஸிபுதும் அன்னமா ഖலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உங்களுடைய எண்ணம் என்ன? எந்த நினைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களை நாம் புதினாக சும்மா படைத்திருக்கிறோம். அபஸா, உங்களுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு வேலை, ஒரு சுமையொன்று இல்லாமலுக்கு சும்மா உங்களை படைத்திருக்கிறோம், எப்படியோ வாழ்ந்து விடுங்கள் என்ற எண்ணத்திலேயா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அது மாத்திரமல்ல, அவருடைய பொறுப்பை விசாரிக்கப்படுவதற்காக வேண்டி, தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி நீங்கள் எங்களின் பக்கம் மீட்டப்படுவீர்கள், இது கூட இல்லை என்றால் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் எங்களை வெளிப்படுத்தி கேட்கின்றார். சரி, அல்லாஹ் அந்த பொறுப்பு கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை என்ன பொறுப்பு, வாழ்க்கையுடைய சுமை என்ன, என்ன கவலை, என்ன யோசனை உங்களுக்கு என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுமையை, அவருடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள். அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு வாலிபனுடைய விடை ஒன்றாக இருக்கும், அயோத்தி பேர் வேற என்று சொல்வார், படித்த மனுஷனுடைய பேச்சு வேற, ஒரு கிராமத்து மக்களுடைய கதை வேற, ஒரு ஆண்களுடையது வித்தியாசம், பெண்களுடையது வேறொரு போக்கு. எப்படி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு வகையான விளக்கங்களை சொல்வார்கள். வாழ்க்கையின் அந்த நோக்கம், வாழ்க்கையுடைய சுமை, பொறுப்பு என்ன என்று. ஆனால் அனைவருடைய கருத்துக்களையும் உற்று நோக்கி பார்த்தால் அவை அனைத்துமே ஒரே ஒரு அம்சத்தை தான் அங்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன? ஒவ்வொருவரும் அவரவருக்கு அவரவருடைய தேவைகளை, ஆசைகளை உலகத்தில் தற்காலத்திலே என்ன உயர்ந்த தரத்தில் நிறைவேற்றப்படுகிறதோ அந்த மட்டத்திலே தன்னுடைய ஆசையும் தேவையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான சாதனங்களை, பொருட்களை அடைந்து வாழ வேண்டும். இதைத்தான் எல்லாரும் பேசுவார்கள். அது பேச்சு வித்தியாசமாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அதை நோக்கலாம். முடிவு என்ன? ஒரு ஆசை நிறைவேற வேண்டும், தேவை நிறைவேற வேண்டும். சும்மா நிறைவேறி செய்து வராது, தரமான முறையில் நிறைவேற வேண்டும். உலகத்திலே இன்றைக்கு ஆசை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன முறைகள் எல்லாம் அறிமுகமாக இருக்கிறதோ,
ஷரியத்துக்கு உட்பட்டது, ஷரியத்துக்கு அப்பாற்பட்டது, ஹலாலானது, ஹராமானது என்று பல வகையான முறைகள் உலகத்திலே நாளுக்கு நாள் அறிமுகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதிலே ஏதாவது ஒன்றை இவர் முடிவு செய்திருப்பார், அப்படி வாழ வேணும், அதுக்கு சும்மா இருந்து வாழ இயலாது, அதுக்கு சாமான் தேவை, சாதனங்கள் தேவை, காட்சி தேவை, அதை நோக்கி உடைய இரவும் பகலும் ஓடிக்கொண்டு போகிறது. உடைய சிந்தனையும் செயல்பாடும் அந்த பாதையில தான் போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நான் சொந்த பொறுப்பேன் கேட்பேன், இதை நீங்க உங்களோட வாழ்க்கையின் பொறுப்பாக முடிவு செய்து வாழ்கின்றீர்கள் என்றால் நான் என்ன உங்களுக்கு பொறுப்பு தந்தது? அப்படி பொறுப்பு தரவில்லையா? சும்மா படைச்சுட்டது மாத்திரம்தானா? இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் எங்களை வெளிப்படுத்துகின்றான். வாழ்க்கையை தந்த அல்லாஹ் அவன்தான் வாழ்க்கையும் பொறுப்பையும் தந்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே நாம் வாழ்க்கையை எடுக்கிறோம், வாழ்க்கைக்குரிய பொறுப்பை ஏன் வாழ வந்தோம் என்பதற்குரிய விடையை நாங்கள் எங்களை புத்தியிலிருந்து போட்டுக்கொண்டோம் என்றால் நாங்களா சும்மா வாழ்க்கையை உண்டாகி கொண்டோம். என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் உண்டாகி கொண்டதா? நாம் நினைச்சா பிறந்தோம், நாம் முடிவு செஞ்சா மௌத்தாக போகிறோம், நம்முடைய இஷ்டப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அவனுக்குரிய ஒரே ஒரு சிபத்து தான், அவனுக்கு மட்டுமுள்ள ஒரு சிபத்து தான் யுஹ்யி வ யுமீத். இது யாரை பார்த்தும் சொல்ல முடியாது, எதை பார்த்தும் சொல்ல முடியாது. யுஹ்யி வாழ வைக்கிறவன் என்றால் அல்லாஹ் மாத்திரம்தான். மற்ற எல்லாமே வாழ்க்கையின் பக்கம் தேவையாக இருக்கிறது. அல்லாஹ் வாழ வைத்தால் தான் வாழலாமே தவிர யாரும் சுயமாக வாழ முடியாது. வாழ்க்கையை ஆரம்பிப்பவனும் அவன்தான், முடிக்கக்கூடியவன் அவன்தான். யுஹ்யி வ யுமீத், மௌத்தாக்குறவன் அல்லாஹ். எனவே வாழ்க்கையும் மரணமும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை மட்டும் தரவில்லை, பொறுப்பை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை முடிவதற்கு முன்னால் நீங்க ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும். அந்த பொறுப்பை எல்லாம் குர்ஆனில் பல்வேறு விதமாக வழங்கப்படுகிறான். பொதுவாக சொல்லுகிறான், கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறான், இரக்கமாக சொல்லுகிறான், எச்சரிக்கையாக செய்கிறான், பல மாதிரி சொல்லுகிறான். சிலாக்களை சொல்லுகிற சில விஷயங்கள், உதாரணம் ரோக்குள்ள மாணவருக்கு சிலருக்கு லேசா சொன்னாலே விளங்கிடும். சிலாக்கள் கொஞ்சம் பல தடவை சொல்ல வேண்டும், சிலாக்கள் எச்சரிக்கையா சொல்லணும், சில கொஞ்சம் அடுக்கித்தான் சொல்லணும், அப்பதான் விளங்குவான். சில உம்மத்திலும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் லேசாக பொதுவாக சொல்லுகிறான், விளங்கி வழிபடுகிறார்கள் இருக்கின்றார்கள். எச்சரிக்கையா சொல்லுவான், பயமுறுத்தாட்டணும், அப்பதான் பயம் வரும், அப்பதான் வழிபடுவான். சிலருக்கு அதுவும் சரி வராது, ஒரு தண்டனையை இறக்கி அவர்களை ஒரு கஷ்டத்தில் போட்டு கசக்கி புளிஞ்சதுக்கு பிறகுதான் ஏலாது இப்பயாவது அல்லாஹ் கிட்ட போவோம் என்று கடைசி கட்டத்தில் வந்து சேர்வார்கள். இனி எல்லாம் பறிபோய் விட்டது, எல்லாம் கைகடந்து போய்விட்டது, அல்லாஹ் தான் எங்களுக்கு வழிகாட்டணும், அப்படி வருவார்கள். எப்படி பலரும் இருப்பதனால் அல்லாஹ் பல மாதிரி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் பொறுப்பு என்ன. என்ன பொறுப்பு? பொதுவாக லேசாக அல்லாஹ் சொல்லுகிற ஒன்றுதான், ஒமா ஃபலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்கள் ஜின்களை படைத்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் அவர்கள் அல்லாஹ்வை விளங்கி அடிபணிந்து வாழ வேண்டும். அல்லாஹ் எங்களை படைத்த ரப்பாக இருக்கிறான், அவனேதான் ரப்பு, வேறு யாருமே கிடையாது. அவன் தான் எங்களை படைத்து பரிபாலிக்கிறவன், அவனுக்கு அடிபணிந்து நாம் அடிமையாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற இன்றுதான் நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லுகிறான். அதை எல்லாத்துல இன்னும் கொஞ்சம் உறுதியாக சொல்லுகிறான். நீங்கள் மௌத்துக்கு முன்னால இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் உள்ளபடி பயந்து வாழுங்கள், தக்வா இறையச்சம் உள்ளவர்களாக வாழுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் இதற்கு அடிபணிந்த உங்களை அல்லாஹ்வுக்கு ஒப்படைத்த உண்மையான முஸ்லிம்கள் இல்லாமலுக்கு மௌத்தாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மௌத்தாகி விடாதீர்கள் என்றால் நாம் என்ன நினைச்சா மௌத்தாகிறோம்? மௌத்துண்டா என்ன அல்லாஹ் கிட்ட போறது, அப்ப அல்லாஹ் வந்துடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி ஒரு தந்தை சொல்வதை போல, நீ இந்த வேலையை முடிக்காம அது வீட்டு பக்கம் வந்துடவானா, அப்ப அன்றைக்கு வீட்டுக்கு போகாம இருக்கலாமா? இல்ல, விட்டதான் போகணும், வேற எங்கேயும் போய் படிக்க இயலாது, வேற எங்கேயும் போய் சாப்பிட இயலாது, விட்டதான் போகணும். தந்தை எச்சரிக்கிறார், இந்த வேலையை முடிக்காம வந்துடாதே, நீ பரீட்சையில பாஸ் பண்ணாமலுக்கு விட்ட வந்துடாதே என்று சொன்னால் கையிலான வேற யாரை வீட்டை வை நிற்கிறார்? இல்ல, அதை கருத்து என்ன? நீ இந்த வேலை செஞ்சுதான் ஆக வேண்டும், இல்லாட்டி வந்தா உனக்கு பிரச்சனை இருக்கு. அல்லாஹ் சொன்னா மௌத்தாயிடாதீங்க.
அப்படி மௌத்தாகாம இருக்கிறது? மௌத்தாகித்தான் ஆகுவோம். மௌத்துக்கு முன்னால் நீங்கள் தக்வாவை, இறையச்சத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற பழக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். தனிமையிலும் அல்லாஹ் பார்த்துக் கொள்கிறான், பயப்பட வேண்டும். கூட்டாகவும் அல்லாஹ்வை பார்க்கிறான், பயம் உண்டாக வேண்டும். நாம் உழைக்க போகிறோம், காசு இல்லை, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் வேணும். வீட்டுக்குள்ள வாழ்கின்றோம், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். யாருக்கும் உலகத்தில் பதில் சொல்லிடலாம். கொஞ்சம் விவேகம் இருந்தா யாரையும் அடைக்கிடலாம், கொஞ்சம் காசு இருந்தா யாரையும் வாங்கிடலாம், கொஞ்சம் சண்டித்தனம் இருந்தா யாரையும் அடைக்கிடலாம். என்றாலும் அல்லாஹ்வுக்கு முன்னாலே ஒன்றுமே சரி வரப்பாட்டாது. எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இறையச்சம் என்பது என்னுடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆகரம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், எதவரையும் தப்பாது. ஆகரம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அங்கதான் போகணும், எங்கேயும் போக இயலாது. இதைத்தான் தக்வா, இறையச்சம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொல்ற இந்த உண்மையான இறையச்சம் இல்லாமலுக்கு எனக்கிட்ட வந்துடாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வாழ்க்கையின் பொறுப்பு தக்வாவை உண்டு பண்ணிக் கொள்வது. அது இல்லாமலுக்கு அல்லாஹ்விடத்திலே போய் சரிவர மாட்டாது என்று எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லுகிறான். சிலர் இன்னும் கொஞ்சம் பாரமாக அல்லாஹ் சொல்லுகிறான், எதுவும் படலையா, புத்தி உங்களுக்கு பிறக்கவில்லையா, உலகத்துடைய மயக்கம் உங்களை தெளிவு தராமல் உங்களை தடுக்கிறதா, ஏமாந்து விட்டீங்களா? அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் பாரமாக சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் இலாலுன் ஷிதாத் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். இமாம் நமக்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது என்னது? உங்களுடைய பொறுப்பு. எங்க போய் பார்க்கிற பொறுப்பு? மௌத்துக்கு முன்னாலே நீங்க தயாராக வேண்டிய பொறுப்பு. நீங்க மட்டுமில்ல, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நரகம் தான் என்ன? வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா, அதிலே எரிவது மனிதர்களும் கற்களும் தான். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே ஒரு பயங்கரமான, ஒரு நுணுக்கமான முறையிலே நரகத்தின் பயங்கரத்தை எல்லாம் சொல்லுகிறான். நரக நெருப்பு உங்களை எரிக்கும் என்று சொல்லல, நரக நெருப்பு உங்களை சுடும் என்று எல்லாம் சொல்லல. உலகத்தில் நெருப்பு சுட்டுட்டு பைத்து விட்டது, காயம் வந்திருக்கிறது, பொக்கைக்கு விட்டது, மருந்து கட்ட போறோம், அது சுட்டுட்டு போறது. அப்படி சுடாது நரக நெருப்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி? வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா, நீங்க நரகத்தில நீங்க காயப்படுவீங்க, உங்களை நரகம் எரிச்சு போட்டுரும் என்று சொல்லவில்லை, நீங்க நரகத்தில எரி கொல்லிகளாக ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எரிகிறதல்ல, எரி கொல்லிகளாக நீ மாறுவாய். எப்படி நாம் அடுப்புல விறகை வைக்கிறோம், அந்த விறகு பற்றி நெருப்பாக மாறுகிறது. பிறகு நெருப்பு கேட்டா அந்த விறகை தந்து கொடுப்போம். நான் வைக்கின்ற போது விறகு, பிறகு அந்த விறகு பற்றி விறகே நெருப்பாக மாறிவிடும். அந்த விறகிலிருந்து இனி நெருப்பு பற்றி கொண்டு இருக்கும். நெருப்பு வேற, விறகு வேற இல்லை, நெருப்பே விறகாகிவிடும். சில நரகவாதிகளாக உங்களுக்கு எப்படி தண்டனை தெரியுமா? நரகத்தை நெருப்பு உங்களை சுடும், பிறகு உங்களுடைய உறுப்புகளே நெருப்பாக மாறிவிடும். இது கால் அல்ல, நெருப்பு கட்டியாக மாறிவிடும். இதுல கையில நெருப்பு, நரக நெருப்பு, இந்த கையிலை சுட்டு விட்டது என்பது கதை அல்ல. இதனுடைய கையே நரகத்தின் நெருப்பு கட்டியாக மாறிவிடும். அதிலிருந்து நெருப்பு சுவாலை வழியாகும். அவனுடைய நெருப்பு சுவாலை வந்து காலை பத்த வைத்து விட்டது என்ற கதை உலகத்தில தான், மறுமையில கிடையாது. மறுமையில என்ன? இந்த கால் நரகத்திலே எரிந்தது, பிறகு இந்த காலிலிருந்து நரகத்தின் நெருப்பு சுவாலை வெளியாகி கொண்டிருக்கிறது. நெருப்பின் சுவாலை காலிலிருந்து வெளியாகும், உடம்பிலிருந்து வெளியாகும். ஏனது? இந்த உடம்புல தானே பாவம் வெளியாகுச்சு. இந்த கால் எங்க போனிச்சு? பாவம் தேடி போனிச்செல்லாம். இந்த கை எங்க போனிச்சு? பாவம் தேடி போனிச்சு. இந்த நாவென்ன பேசினிச்சு? பாவம் பேசினிச்சு. இந்த கண்ணெங்க போனிச்சு? இச்சையின் பார்வையும் போனிச்சு. இந்த பாவங்கள் தான் நெருப்பு, வேறென்றும் இல்லை. உலகத்திலே பாவ உணர்வு இந்த உடம்பிலிருந்து வெளியாக வெளியாக இன்பமா இருந்தது. மலக்குகள் சொல்வார்கள், ததூகு, எப்படி டேஸ்ட் என்று கேட்பார்கள். அந்த கேள்வியே ஒரு வகையான தண்டனை தான். நான் சாப்பாடு கொடுத்துட்டு கேட்கிறேமே, எப்படி சாப்பாடு டேஸ்ட், எப்படி சுவையா இருக்குதா, எப்படி டேஸ்டா இருக்குது என்று கேட்கிறோமே. நரக நெருப்புகளை தின்று கொண்டிருக்கிறது. நரக நெருப்பு தொட்டுட்டு போக நெருப்புகளை தின்கிறது. மலக்கள் கேட்பார்கள், எப்படி டேஸ்டா இருக்கிறான்னு கேட்பார்கள். அது கேள்வி கருத்து என்ன? இங்க உலகத்திலே பாவம் டேஸ்ட் தானே உங்களுக்கு. பல மணி நேரம் ஹராத்தை பார்த்தது டேஸ்ட் தானே.
பல மணி நேரம் ஹராத்தை கேட்டது இன்பம் தானே, ஹராமான குறையிலே பணம் வந்தது இன்பம் தானே, காசு லேசா கிடைக்கிறது ஹராம் என்று பார்க்கலையே, நெருப்பென்று உங்களுக்கு விளங்கலையே, இது டேஸ்ட் உங்களுக்கு. உலகத்திலே ஹராத்தில கண்ணுக்கு இன்பம், ஹராத்தில காதுக்கு இன்பம், ஹராமான வருமானத்திலே வயிற்றுக்கு இன்பம், ஹராமான அந்த காட்சிகளிலே மனசுக்கு இன்பம். அதைத்தான் மலக்கள் கேட்பார்கள், அந்த சாமான் தான் இந்த நெருப்பு வரணும் இல்லை, இப்ப எப்படி டேஸ்டா என்று மலக்கள் கேட்பார்கள். பாவம் என்று தடுத்தா உங்களுக்கு விளங்கல்ல, உங்களுக்கு புத்திக்கு படல்ல, அந்த தடையெல்லாம் மடத்தனமாக விளங்கினுச்சு. இப்போதான் மலக்கள் கேட்பார்கள், இதுதான் அந்த பாவத்துடைய முடி. பிமா நசீத்தும் யோமிக்கும் ஹாதா, நீங்க உலகத்தில் இப்படி ஒரு சந்திப்பு இருக்கிறது என்ற சிந்தனையை இல்லாமல் வாழ்ந்தீங்களே, அதுக்கு பகரம் தான் இது வேறொன்றும் இல்லை. இது திடீர்னு போய் மாட்டின இடமில்லை நரகம், எங்கே போய் கச்சையில போய் மாட்டுப்பட்ட இடமில்லை நரகம். இது நரகம் என்ன, இந்த தண்டனை என்ன, எங்கிருந்து வந்தது, வழி தவறி வந்து போய் மாட்டிப்பட்டதா இல்ல. பிமா நசீத்தும், நீங்க மறந்தீங்களே உலகத்துல, நரகத்துல மறந்தீங்களே, நரகம் மறந்ததுனாலதான் பாவம் இன்பமாக மாறியது. நரகத்தின் நினைப்பும் பாவத்தின் இன்பமும் ஒன்றாக இருக்காது. தண்ணிக்குள்ள எப்படி நெருப்பு பத்துறது வந்து தண்ணி நெருப்பு அணைக்கிறோம், நரகத்தின் நினைவு பாவத்தை அப்படியே அழித்திடும். இந்த நாளுடைய நினைவு உங்களுக்கு மறந்துட்டு, அதனால பாவத்தின் இன்பம் உள்ளத்துல பாக்கியாக இருந்தது. செஞ்சு முடிஞ்சு பாவம் நாளைக்கு திருப்பி செய்வோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய பாவத்தின் நேரம் முடிந்து விட்டது, நாளைக்கு பாவத்தின் நேரத்தை எதிர்பார்க்கிறார். நேற்றைய கைமுக இதை கொஞ்சம் நேரம் இறங்கி பாவம் செய்வோம். மக்கள் திட்டமிட்டு பாவத்துக்கு போகின்றார்கள், பாவத்துக்கு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். மலக்கள் சொல்வார்கள், இந்த நரகம் எங்கிருந்து வந்து தெரியுமா, பிமா நசீத்தும் யோமிக்கும் ஹாதா, இப்படி ஒரு சந்திப்பு இருக்கும் என்பதை மறந்ததிலிருந்து உண்டான ஒரு வாழ்க்கையிலே முசீபத்து தான் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று மலக்கள் அங்கே சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகள் நரகவாதிகளை பார்த்து அவர்களுக்கு கொடுத்த அந்த தண்டனைக்கு முன்னால பாவிக்கிற வார்த்தை இருக்கிறது, சுகித்து பாருங்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு பயங்கரமான வார்த்தை என்றால், நரகத்தை அனுபவிங்கள் என்று நான் சும்மா லேசா சொல்லிடுவோம். ஆனால் அரபு பாதத்திலே அந்த லேசான கருத்துல ஆழமான கருத்து இருக்கிறது. எப்படி என்று சொல்லிருக்கிறேன், டேஸ்ட். டேஸ்ட் என்ன, நாங்க டேஸ்ட் பார்க்கிறோம் தானே. உதாரணமாக நாம் ஒரு கறியாக்குறோம், ஒரு மாடை அறுத்து ஒரு சட்டியில பெரிய அண்டாவுல மாட்டு இறைச்சி கறியாக்குறோம், ஒரு மாட்டை ஆக்குறோம். அந்த நேரத்தில் ஆக்குற மனிதர் போட்டி என்ன செய்கிறார், எல்லா கலவைகளை போட்டுவிட்டு அது எல்லாருடைய உறப்பு, அதனுடைய எல்லா அதனுடைய சாமான்கள் எல்லாம் கணக்கா வந்து விட்டதா என்று ஒரு டேஸ்ட் பார்ப்பார். அதுக்கு ஒரு ஆணத்தை அவர் டேஸ்ட் பண்ணுவார். எவ்வளவு குடிப்பார், கோப்பை குடிக்க பார்ப்பாரா, ஒரு கரண்டி குடிப்பாரா, இல்ல சோழர்களுக்கு தெரியும், ஒரு சொட்டு ஒரு டொட்டர் தான் நாக்கில் வச்சு பார்ப்பாரா. சரி சரி, எப்பெல்லாம் கணக்கு, உப்பு கணக்கு, அவர் உறப்பு கணக்கு, இதுக்கு அவர் பார்க்கறது என்ன செஞ்சார், ஒரு டொட்டான் ஒரு சொட்டெடுத்து நாக்கில் வச்சு பார்த்தார், எல்லாம் கணக்கு. பெரிய ஒரு அண்டாவில் நான் ட்ரிங்க்ஸ் கலக்கிறோம், பழங்கள் போடுகிறோம், குடிப்பு போடுகிறோம், சீனி போடுகிறோம். இது சரியா என்று பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கிறையா இல்ல, ஒரு சொட்டு தான், ஒரு சொட்டை எடுத்து நாவலை வச்சு விட்டு இப்ப எல்லாம் முதல்ல கொஞ்சம் சீனி கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் தௌப்னு சொல்றது. அவர் நரகவாதிகள் இவ்வளவு காலம் அனுபவிச்சிருக்கிறேன், அவர்களுக்கு முடிவு செய்த அந்த தண்டனையில் ஒரு சொட்டுத்தான் முடிஞ்சிருக்கிறது. கத்துகின்றார்கள், கதறுகின்றார்கள், யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி விடு, லியக்மி அலைனா, யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையை முடித்து விடு, வாழ இயலாது என்று கதறுவார்கள், கெஞ்சுவார்கள். அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லப்படும், தண்டனையா ஒரு சொட்டுத்தான் தந்திருக்கிறது, இனித்தான் தண்டனை இருக்கிறது. அந்த வார்த்தையை அவர்களுக்கு அதிர வைத்து விடும். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்கிறான், தான் பொறுப்பை மறந்தவர்களுக்கு உள்ளது. அதனால் அல்லாஹ் இந்த பொறுப்பை சொல்லுகின்ற பொழுது சும்மா லேசா இபாதத் செய்யுங்க, அல்லது ஈமான் கொள்ளுங்க, அல்லது அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க என்ற வார்த்தைகள் மக்களுக்கு பெரிசா படுகிறது. சொன்னா நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம் தானே, தொலைப்போறோம் தானே, பயன்தானே இருக்கிறோம், நாங்கள் கோயிலுக்காக போறோம், பள்ளிக்கு தானே ஒரு இருந்து நம்ம பள்ளிக்கு போறோம் தானே, அது முடிஞ்சுது. இப்ப அல்ல அதனாலதான் அப்படியான தவறுதலாக தலைகீழாக விளங்குறார்களுக்கு எல்லாம் சொல்லுகிறான், இந்த பொறுப்புல நீங்க விளையாடுகிறது நெருப்போட விளையாடுகிறீர்கள், சும்மா இல்ல. யாராவது உலகத்தில் ஒரு அதிகாரிக்குனால விளையாடி போட்டு கணக்குற மாதிரி அல்ல. உலகத்தில் அதிகாரிக்கு உள்ள மக்கள் எவ்வளவு கணக்குறாங்க, அதுக்குள்ள அவங்க விளையாடிட்டு போகின்றார்கள்.
அவர்கள் வேலையை செய்த மாதிரியே காட்டி விடுவார்கள், ஒன்றுமே செய்யாமலுக்கு அவர்கள் மேலாக பேசி விடுவார்கள், எத்தனை ஏமாற்றி விடுவார்கள். உலகம் ஏமாற்றத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதனால உலகத்தை வழிகாட்டுகின்றவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்களே, அவர்களே ஏமாறுகிறார்கள். ஏமாறுகிறதும் ஏமாற்றுவதும் தான் உலகத்தின் போக்காக இருக்கிறது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், இது மறுமை இருக்கிறது, அது அங்கே சரிவர மாட்டாது. அதனால் அல்லாஹ் இந்த பொறுப்புல ஏமாற்றம் கிடையாது, ஏமாற்ற முடியாது. இந்த பொறுப்புல நீங்க விளையாடுவது இருக்கிறேன், உலகத்தின் பொறுப்புகளை விளையாடின மாதிரி நாங்க எல்லாம் சைன் பண்ணிட்டோம் செஞ்ச மாதிரி, ஆனா செய்யல, அறகுறையா செஞ்சுவது எல்லாம் செஞ்ச மாதிரி காட்டிட்டோம். இப்படி விளையாடுகிறாரு. அப்படி விளையாடினா அவன் புசக்கும் வாகலிக்கும் நாரா, உங்களுடைய விளையாட்டு நெருப்புட விளையாடினதுதான் என்று விளங்கிக் கொள்ளுங்க. இதால் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையின் பொறுப்பை சொல்லுகின்ற போது நெருப்பை முன்வைத்து சொல்கிறார். எல்லோருமே மறுமையில் நெருப்புக்கு முன்னால் தான் நிறுத்தப்படுவார்கள். உலகத்துக்கு பிறந்த அனைவரும் எப்படி தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தோமோ முடிவில் மண்ணின் வயிற்றில் போய் சேருவோமோ, இதுக்கு மாற்று வழி கிடையாது. உலகத்தில் பிறந்த யாருமே தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கலாமே, அவரு எங்கிருந்து பிறந்தாரு, எங்கிருந்து பிறக்கலும்? சில பொதுவாக எல்லாருமே தாயின் வயிற்றிலிருந்து தான் பிறக்கின்றார்கள். பொதுவான நடைமுறை அதுதான். மண்ணின் வயிற்றுக்கு போய் சேருவார்கள். வேற எங்கே சேர்றது? மலையில வச்சாலும் அதுவும் மண்ணை சார்ந்ததுதான். கடலுக்குள்ள போனாலும் கடைசியில் மண்ணைக்கு தான் போகுது, மண்ணின் வயிற்றிலே போகிறோம். பிறகு மறுமையில் நெருப்புக்கு முன்னாலே நிறுத்தப்படுவோம். இதுதான் தர்த்தீபம். நான் கொழும்பு போறேன்னா புலனருடைய போய், அபரணியால போய், தம்புளையால போய், பொன்னாளால போய், அப்படிதான் போறது வளமையா. எப்படி இந்த கட்டங்கள் நாங்கள் தாண்டித்தான் போவோமோ, சரி, அதே போல தாரின் வயிற்றுக்கு வந்து மண்ணின் வயிற்றுக்கு போய் பிறகு நெருப்புக்கு முன்னால், சரி, நெருப்புக்கு முன்னால் அனைவரும் நிறுத்தப்பட்டுதான் ஆக்குவோம். பாவிகள் மட்டுமல்ல, பாவிகள் மட்டுமல்ல, எல்லோருமே. வைமின்கும் வாரிதுஹா, அல்லாஹ் சொல்றான், இதான் ரூட், வேற ரூட் இல்லை. இதுதான் ரூட், வேற ரூட் இல்ல. வைமின்கும் வாரிதுஹா, நீங்க அத்தனை பேரும் நீங்க வந்துதான் ஆக வேணும். எங்க நரகத்துக்கு முன்னால வந்துதான் ஆகணும். இது சலுகை கிடையாதா? கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா, ரப்புடைய உறுதியான முடிவு, மாற்றுவழி கிடையாது. நெல்லடியார்களும் தான், நபிமார்களும் தான், நாமும் தான், நாசிகனும் தான், அனைவரும் தான் போய் நிற்கிற இடம் நரகத்துக்கு முன்னாலதான். ஏன் அங்கே வச்சுட்டு அல்லாஹ் சொல்லுவான், இப்ப நீங்க யாருன்னு காட்டுங்க. இவனுக்கு நீங்க யார், நீங்க யாருன்னு உலகத்துல காட்டினீங்களே, இல்ல இங்க காட்டுங்க, யாருன்னு காட்டுங்க. சில நல்லடியார்கள் நபிமார்கள் காட்டிவிடுவார்கள் நாங்கள் யார் என்று நொடிப்பொழுதில் கடந்திருக்கிறார்கள். அங்கே நின்றதே விளங்காது, வந்ததே விளங்காது, யார் என்று காட்டி விடுவார்கள். என்னது? நரகத்தை பயந்து பயந்து உலகத்தில் வாழ்ந்தோம், பொறுப்பை சுமந்து வாழ்ந்தோம். அதான் நெருப்பு கணக்கில்லை. அந்த நெருப்புடைய பயம் உலகத்திலே முடிந்து விட்டது. நரகத்தின் நெருப்பை இங்க பயந்திருந்தால் அந்த நெருப்புக்கு பயமே இல்லை. அந்த நெருப்பை கடப்பது ஒரு வேலையே இல்லை. நொடிப்பொழுது கலந்து விடுவார்கள். யாருக்கு நரக நெருப்பின் பயம் இங்க வரவில்லையோ, அதை ஒரு விடயமாக பொருட்டாகவே எடுக்கவில்லையோ, அவர்கள் அந்த நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அசைய முடியாது, கடக்க முடியாது, நடக்க முடியாது, அங்கே மாட்டிக்கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றார், இதுதான் சாதனை. நீங்க சாதனைக்குரிய இடம் இதுதான். உலகத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய சாதனைக்கு இடமாக கடையை முன்னிறுத்த, இதுதான் சாதனை செய்ய இடம். இரவு பகலாக இதுக்கு முன்னால் இருந்து ஒரு சாதனை எப்படி நான் உழைத்தேன் என்று காட்ட வேண்டும். ஒருவர் ஒருத்தருடைய அதிகாரத்துக்கு முன்னால் இருந்து இரவு பகலாக ஆயுளை அப்படியே அர்ப்பணித்து நான் எப்படி அதிகாரி என்று காட்ட வேண்டும், காட்டுகிறார். சிலர் விளையாட்டு மைதானுக்கு முன்னால் நின்று ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நின்று அதுக்குள்ள தன் வாழ்க்கையை அப்படி அழித்துக் கொண்டு நான் எப்படி ஒரு சாம்பியன் என்று காட்டணும், இதுதான் மைதானம் என்று காட்டுகிறார். சிலர் வயலில் ஆடு மாடுக்கு முன்னால் இருந்து எப்படி நான் இதுக்குள்ள முன்னேறினேன், எவ்வளவு சொத்து சேர்த்து எனக்கு காட்டணும், தன்னுடைய மைதானமாக ஆக்கிறார்கள். அல்ல கடைசியாக கட்டாயம் எல்லாம் முடிந்து விட்டது. நெருப்புத்தான் உங்களுடைய மைதானம், இங்க காட்டுங்களே நீங்க யாரு? இதான் நெருப்பு தான் எல்லாரையும் மைதானம். இப்ப இதுல காட்டுங்க நீங்க யார், உங்களுடைய கெட்டுத்தனம் என்ன, உங்களுடைய திறமை என்ன? என்ன திறமை? நரகம் தாண்டும் திறமை எனக்கு இருக்கிறது, நரகத்தை தாண்டுவேன், தயாராகத்தான் வந்திருக்கிறேன். அதுதான் கடைசி சாதனை. உலகத்தில் என்னென்ன சாதனை செய்தாலும், பணத்துல சாதனை காட்டலாம், படிப்புல சாதனை காட்டலாம், உழைப்புல சாதனை காட்டலாம், கட்டிடத்துல சாதனை காட்டலாம், கவர்ச்சிகள்ல சாதனை காட்டலாம்,
கடைசி சாதனை. இதெல்லாம் தற்காலிகமான சாதனை, ஒவ்வொரு காலத்திலையும் தோன்றி தோன்றி மறைந்துவிடும். இறுதி சாதனை, நெருப்புக்கு முன்னால கடந்து காட்டுங்கள். இதுதான் கடைசி சாதனை. உலகத்தில் மற்றதெல்லாம் ஆட்கள் வாபஸ் வாங்கலாம், இதில் வேணாம், இதை விட்டுவிட்டு நான் மற்றதுக்கு மாறுறேன், நான் வயலை விட்டுட்டு இப்ப நான் கடைக்கு மாறிட்டேன், கடையை விட்டுட்டு நான் தோட்டத்துக்கு மாறிட்டேன், நான் ஆபீஸை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டேன், வெளிநாட்டு விட்டு போய் இப்ப வேற இங்கே வந்துட்டேன், இது மாறலாம். சரி, நெருப்பை விட்டுட்டு மாறுவதற்கு இடமே கிடையாது. ஒன்று தாண்டனும், இல்லாடி தவறி கீழே விழணும். ரெண்டை தவிர மூணாவது ஒன்று கிடையாது. இல்லை நான் விருதை நிற்கிறேன், நிற்க முடியாத மலக்கள் இழுத்து வீசி விடுவார்கள். வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, கூட்டம் கூட்டமாக நரகவாதிகள் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவார்கள். வசீகல்லதீன தகோ ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா, மறுபக்கம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த மக்கள் சுவர்க்கத்துறைக்கு கூட்டம் கூட்டமாக கூட்டிச் செல்லப்படுவார்கள். அதனால உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய மாபெரிய பொறுப்பு நரகம் தாண்டுகின்ற பொறுப்பு. நரகம் தாண்டும் பயிற்சி எடுக்க வேண்டும். என்ன பயிற்சி எடுக்கிறது? நரகம் தாண்டுவது என்றால் அவருடைய விளக்கம் பாவத்திலே விழுந்திராமல் தாண்டுவது. நரகம் தாண்டுகிறது என்ற சொல்லுடைய மொழிபெயர்ப்பு பாவத்தில் விழுந்திராமல் நாம் தாண்டி செல்வது, பாவத்தை பார்த்திராமல் ஒதுங்கி செல்வது, பாவத்தை கேட்கிறாமல் தூரம் செல்வது, பாவத்தை பேசிடாமல் வாய மூடிக்கொள்வது, பாவத்தை சிந்திக்காமல் கட்டுப்படுத்திக் கொள்வது, பாவமான நம்பிக்கையிலே போடாமலுக்கு கொஞ்சம் நாங்கள் தௌபா செய்து விடுவது, பாவமான சூழலை புழங்காமலுக்கு நல்ல சூழலை உருவாக்குவது. என்ன? ஏத்தான் நரகத்தை தாண்டுவது. இதுதான் கலாச்சாரம், இதுதான் உலகத்திலே போக்கு. இப்படித்தான் எல்லாரும் உழைக்கிறாங்க, இப்படித்தான் எல்லாரும் காசு எடுக்கிறாங்க, இப்படித்தான் ஆசை தைக்கிறாங்க, இப்படித்தான் தேவை நிறைவேறுகிறது என்று உலகம் போற போக்குல போறது இருக்கிறது. சரி, அந்த போக்கு நரகத்திலே விழ வைத்துவிடும். ஒரு கூட்டம் நரகத்திலே விழுவார்கள். மலக்கர் கேட்பார்கள், ஏன் விழுந்தீங்க? பாலம் போட்டிருக்கிறது கடந்து போறதுக்கு, விழுகிறதுக்கு இல்ல. பாலம் இருக்குது, கடந்து போகணும். ஏன் விழுந்தீங்க? சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் ஏன் வந்தீங்க என மலக்கர் கேட்பார்கள். சொல்லுவார்கள் காரணம். சொல்லுகின்ற காரணம் இருக்குது, அங்குள்ள விஷயம் எதுவுமே இருக்காது, இங்குள்ள தான் சொல்லுவார்கள். அங்க விழுந்தது காரணம், இங்க வாழ்ந்ததுதான். சொல்ல மாட்டாங்க இத்தனை கோடான கோடி மக்கள் எப்படி நடக்கிறது, கிரௌடாயிட்டு தள்ளிட்டாங்க விழுந்துட்டேன், அப்படி மாட்டாங்க. இல்ல மஷர்ல எத்தனை ஆயிரம் வருஷம் நின்றது, கால் கடுக்குது, எங்க நடக்கிற விழுந்துட்டேன், அப்படி சொல்ல மாட்டார்கள். சொல்லுவார்கள் அங்க சறுக்கி விழுந்தது காரணம், இங்க வாழ்ந்த முறைதான், வேற இல்லை. இன்னைக்கு வாழ்ந்தோம், இந்த வாழ்க்கை முடிய போதும், ஒரு நாள் முடிய போதும். இன்றைய நாள் முடிவு செய்யும். இன்றைய நாளுடைய வாழ்க்கை ஒன்றை அங்க சறுக்க வைக்குமா, கடைக்க வைக்குமா, இன்றைய நாள் முடிவு செய்யும். நேற்று நாள் முடிந்து விட்டது, அந்த நாளிலே முத்திரை குட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாள் உன்னை மறுமையிலே தள்ளிவிடுமா அல்லது இடம் தருமா என்று நேற்றைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு குத்தித்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முடிவுகளெல்லாம் கூட்டித்தான் சக்கராத் வரும். எத்தனை நாட்கள் வந்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் முடிவு என்ன? நரகத்திலே விழுவதா தப்புவதா? மொபிகுஹா அவ் முகுலி அவ் முத்திகுஹா. சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது. அந்த நாளையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்மாவை ஒரு வியாபாரத்திலே போடுகின்றார்கள். இன்று ஆத்ம வியாபாரத்தினால் முடிவு என்ன தெரியுமா? ஒன்றும் அவர் தன்னுடைய ஆத்மாவை மொத்திகுஹா நரகத்திலிருந்து காப்பாற்றி விடுவார், அல்லது மொபிகுஹா அல்லது நரகத்தில் விழுத்தாக்கி விடுவார். அதை தெளிவுபடுத்துகிறது. ஒவ்வொரு நாளுடைய முடிவும் இவர் நரகத்தில் விழுகிற நாளா அல்லது தப்புற நாளா? சில எத்தனை நாள் கழித்து விட்டோம். ஒவ்வொரு நாளின் முடிவு எழுதப்பட்டுதான் போகிறது. நாம் வாழ்ந்து முடிகிறோம். தூங்குகின்றபோது யோசிக்கணும், இந்த ஒரு நாள் முடிகிறது, இந்த நாளுடைய கணக்கு என்ன? இந்த நாளுடைய கணக்கின் முடிவு நரகத்தில் விழுகிறது என்றெல்லாம் எழுதி முடிவு செய்ய போறானா? தப்புன நாள் என்றதா? அப்படி என்றால் நான் வாழ்ந்த எத்தனையோ பல்லாயிரம் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான நாட்களில் நரகத்தில் விழுகின்ற நாள் என்று பதிந்த நாட்களில் எண்ணிக்கை எத்தனை? நரகத்தில் தப்புற நாள் என்று பதிஞ்ச நாட்கள் எத்தனை? கூட்டி கழித்தால் சக்கராத்திர முடிவு என்னென்று வரும். சும்மா வாழ்க்கையை கழித்துட்டு போற நெல்ல அது சில தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாள் என்ன நாள் என்று முடிவு செய்யப்படுகிறது. இப்ப அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? ஏன் நரகத்திலே விழுந்தோம்? சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன். நரகம் தாண்டுகிற பயிற்சி எடுக்கல. என்ன பயிற்சி? அந்த பயிற்சியின் பட்டியல் அவர் சொல்லுவார்.
மலக்கள் சொல்லல, விழுகின்ற மனிதனுக்கு நரகத்திலே விழுகின்ற பொழுதுதான், நரக நெருப்பு படுகின்ற பொழுதுதான் அவருக்கு புத்தி திறக்கும், தப்புற வழி என்ன என்று. உலகத்தில் விளங்காது, உலகத்தில் நரகத்திலே ஹராமான வழியெல்லாம் படாது சொல்லியும் நரக நெருப்பு எப்பண்டைக்கு படுமோ அன்றைக்கு தான் படும், நரகத்தில் தப்புற வழி என்ன என்று. இப்ப அவரே சொல்லுவார், உலகத்தில் பயான் சொல்ல கேட்க ரெடி இல்லை, இப்ப அவர் பயம் பண்ணுவார். எங்க பயம் பண்ணுவார்? நரகத்துக்குள்ள நெருப்புல கிடந்து கொண்டு அவர் பயம் பண்ணுவார். என்ன பயான் சொல்வார்? லம் நக்கு மினல் முஸல்லீன், தொழுகையின் முக்கியத்துவம் பேசுவார். யார் பேசுறார்? நரகவாதி பேசுவார். தொழுகை எவ்வளவு முக்கியமானது, தொழுகையை பற்றி பேசப்படும், வாங்க கேட்கறதுக்கு. அதை கேட்டு என்ன செய்ய? கொஞ்சம் வயலுக்கு போனா பிரயோசனமா இருக்கும், கொஞ்சம் மாட்டுக்கு பின்னால் போனா பிரயோசனமா இருக்கும், கடையில கொஞ்சம் உட்கார்ந்து கொண்டா அது ஏதோ சந்தோஷமா இருக்கும். கடையில் சிலர் வியாபாரம் செய்வதற்கு உட்கார்வார்கள், சிலர் சாமான் வாங்குவதற்கு போவார்கள். இரண்டும் இல்லாத என்னொரு போட்டு சும்மா உட்கார போறது. சாமான் வாங்குறதும் இல்லை, சாமான் விற்கிறதும் இல்லை, சும்மா அந்த பஜாரை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கே ஒரு சந்தோஷம் உண்டு. அதாவது துணியாவுடைய ஏமாற்றம் உண்டு. சும்மா ஒரு ஏமாற்றம். எங்க போறீங்க? சும்மா சும்மா கடைக்கு போயிட்டு வாரு, சும்மா போயிட்டு வாரு. அவர் கசாம வாங்குறதும் இல்லை, விற்கிறதும் இல்லை, சும்மா நேரத்தை போக்கடிக்கிறது. இதெல்லாம் நரகத்தை விழுந்ததுக்கு பிறகு விளங்கும். சொல்லுவார்கள், முதலாவது லம் நக்கு மினல் முஸல்லீன், தொழல்ல தொழுகை எவ்வளவு முக்கியம் விளங்குது. ஓலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்க அடுப்பாக்களை கொடுக்கறல, கஞ்சத்தனம். நமது மற்றவனுக்கு என்னது கொடுப்பான்? ஏழைகளை கவனிப்பதில்லை, மற்றவருக்கும் உணவளித்து வாழவில்லை, அது விருந்தளிக்கின்ற அந்த உயர்ந்த குணம் கிடையாது. கஞ்சத்தனம், தானம் தந்த குடும்பம் மட்டும்தான். அடுத்தவர்கள் எப்படி போனா எனக்கு என்ன என்று அல்லாஹ் அளித்திருக்கின்ற கொடைகளில் அடுத்தவருடைய பங்கை கொடுக்காமல் இருந்த கஞ்சத்தனம் விழுத்தாட்டி விட நரகத்திலே. ஒக்குண்டான ஊதுமால் காயிலேன், நேரங்களை வீணடித்தது. என்ன செய்றீங்கன்னு கேட்டா ஒன்றுமே சும்மா இருக்கிறோம். சும்மா இருக்கலாம், எல்லாம் படிச்சது உங்களை. எங்க போறீங்க? ஒண்ணுமே சும்மா போயிட்டு வரேன். இதுதான் நரகத்தில் விட காரணம். ஒரு வேலை தெரியாது, நேரத்தை எப்படி கழிக்கணும்னு தெரியாது, நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த இரவை எல்லாம் என்னதுக்கு தந்திருக்கிறான், இந்த பகலை எல்லாம் என்னதுக்கு தந்திருக்கிறான், இந்த வாலிபத்தை எல்லாம் என்னதுக்கு தந்திருக்கிறான், இந்த மூளையெல்லாம் என்னதுக்கு தந்திருக்கிறான். மாட்டுடைய மூளையை விற்கலாம், காசு கொடுத்து வாங்குவார்கள். எங்கட மூளை இது விற்கிற மூளை அல்ல, வாழுகின்ற மூளை. நரகத்தில் தப்புறத்துக்கு யோசிக்க தந்த மூளை மாட்டிட மூளை தான், தின்கிற மூளை. அதை வெட்டி காசு கொடுத்து வாங்கி மக்கள் தின்பார்கள். அதை மனுஷன் மூளை, அது நிறை பார்க்கிற மூளை அல்ல. இந்த மூளை நரகத்திலும் தப்புற மூளை. அல்லாஹ் கேட்கிறான், மூளையை பயன்படுத்தலையா? அபலா தாகிலூன், புத்தி இல்லையா அவனுக்கு? அல்லாஹ் கேட்கிறான். அபலா தத்தபருன், அபலா தந்துருன், அபலா தஸ்மூன். அல்லாஹ் மாறி மாறி கேட்கிறான், ஏ புத்தி இல்லையா உனக்கு? யோசிக்கலையா, சிந்திக்கலையா, பார்க்கலையா, படிப்பில் வரலையா என்று மாறி மாறி கேட்கிறான். புத்தி எங்க போய்விட்டது? இதெல்லாம் உனக்கு புலப்படலையா? உதை சொல்லுவது விளங்குகிறதா என்றல்லா குர்ஆனில் எத்தனை வார்த்தைகளால் இந்த கருத்தை சொல்ல இயலுமோ அத்தனை வார்த்தைகளால அல்லாஹ் மாறி 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 கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதுல குர்ஆன்ல இருக்குது, எங்கட குர்ஆன் அல்மாரியில இருக்குது. அதான் பிரச்சனை. கையில் இல்லை, உன கையில் என்ன இருக்குது? இந்த பேப்பர் இருக்குது, அது கலப்புத்தகம் இருக்குது, நேற்றைய செய்தி இருக்குது, வானத்திலிருந்து இறங்கிய ரப்புடைய செய்தி. அதை நாங்கள் விட்டுட்டோம். அதை ரமலான் சும்மா ஓதி பார்ப்போம் என்று. சரி, ஓதி பார்க்கிற சாமான் இல்லது, இது உணர்ந்து வாழுகின்ற சாமான். ஒவ்வொரு ஆயத்துக்களும் வாழ்க்கையை திருப்புகின்றது. யார் இந்த ஆயத்துக்களை வாழ வந்தது என்று பார்ப்பார்களோ அது வாழ்க்கையை காட்டும். ஒரு கள்ளன் பார்க்கிறான், கொள்ளை கோஷ்ட தலைவன் பார்க்கிறார், ஒரே ஒரு ஆயத்தை பார்க்கிறார், அந்த ஆயத்து வாழ்க்கையை காட்டியதே உலகம் போற்றும் மகானாக மாறிவிடுகிறார். கொள்ளையடிப்பதற்காக வேண்டி இரவு நேரத்திலே அவர் இறங்குகிறார். கொள்ளை கோஷ்டவர் ஊரே நடுங்கும் அவருடைய பெயரை கண்டார். அந்த ஊரை குரோஸ் பண்ணி போகின்ற ஒவ்வொரு வியாபார கோஷ்டிகளும், ஓ இந்த ஊருக்கா வந்திருக்கிறோம், நாளைக்கு நாங்கள் வருங்கையா அல்லது தப்பிப்போமா, ஏன் இந்த ஊரில் அவர் இருக்கிறார், எப்படி தப்புறது என்று நடுநடுங்கித்தான் இரவை கழிப்பார்கள். அப்படி பயங்கரமான ஒரு கொள்ளை தலைவர் அவர்தான் கொள்ளையடிக்க இறங்குகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார் ஒருவர், ஒரு மிஸ்கின் சாதாரண மனிதர், அவர் இரவு நேரம் அல்லாஹ்வுடன் முனாஜாத் செய்கிறார். அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் ஓதி காட்டிக் கொண்டிருக்கிறார். யக்கீனுடன் அல்லாஹ் குர்ஆனை அவர் ஓதுகிறார். அந்த ஆயத் அவர் யக்கீனுடன் ஓதுகிறார். அவருடைய கல்விலே படுகிறது. என்ன சொல்கிறார்? அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் நடுநடுங்கும்,
நேரம் மூமின்களுக்கு இன்னும் வரலையா, எப்ப வரப்போகுது என்ற ஆயத்தை அவரை தட்டுகிறது. மூமின்களுக்கு அல்லாஹ்வின் நினைவால் உள்ளங்கள் நடுநடுங்கும் நேரம் எப்ப வரும்? இப்ப வராமலுக்கு எப்ப வரும்? வாலிபத்தில் வராதா? வயதுகமாகி வருகிறது இல்லையா? வாழ்க்கையில் எத்தனை கட்டங்கள் கடந்தும் வருகிறது இல்லையா? எத்தனை நோயாளியாக நீங்க அப்பையும் வர இல்லையா? வாழ்க்கையின் முடிவுக்கு போய் வந்த மாதிரி, மௌத்தாக போன மாதிரி வந்து தப்பி வந்தீங்க, அப்பையும் வர இல்லையா? எத்தனை மூத்துக்களை கண்ணால காணுகிறீங்க, இன்னும் வரலையா? கபருக்கு போய் மையத்தை வைத்து விட்டு வருகிறீர்கள், நானும் அடுத்தது இறங்க வேண்டியிருக்கிறது, இன்னும் வரலையா? எப்ப வரும்? நான் மையத்தான பிறதான வரப்போகுது, வந்து வேலையில்ல. அந்த கொள்ளை கோஷ்டரை யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? அவர் குர்ஆன் ஓதுறார் என்று யோசிக்கல, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னுடன் பேசுகிறார், எனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி? அடியானே, கொள்ளையடித்துக் கொண்டே வருகின்றாயா? எவ்வளவு காலமா கொள்ளையடிக்க போறா? எவ்வளவு காலத்தை ஹராத்தை திங்க போறா? எவ்வளவு காலத்துக்கு நீ மாறு செய்ய போறா? என்னை நினைத்து நீ எப்ப நடுநடுங்க போகிறாய்? இந்த ஆயத்தில் கல்வியை படுகிறது. விடையளித்தார், வாய் திறந்து சொல்லிவிட்டார், ரப் என்னுடைய ரப்பே, நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டு சொல்லுகிறார். திரும்புகிறார். எங்க திரும்புகிறார்? உடம்பு மட்டும் திரும்பல, உள்ளத்தால் திரும்புகிறார், உணர்வால் திரும்புகிறார், நம்பிக்கையால் திரும்புகிறார், வாழ்க்கையால் திரும்புகிறார். திரும்பி போகிறார். எதுவரை போனார்? அந்த இடம் கொள்ளை கோஷ்டி தலைவர் என்று சொன்னது. இன்று நாம் அவரை சொல்லுவோம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுவோம். அவருடைய பேரை நாமும் சொல்லுவோம், ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுவோம். திருப்புமுனை வாழ்க்கையின் ஒரே ஒரு ஆயத், 1600 சொச்சம் ஆயத்துகளையும் பிறட்டு பிறட்டு பிறட்டி ஓதி 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 பார்த்து ஆய்வு செஞ்சு கடைசி அவர்த்த முடிவில் ஒரே ஒரு ஆயத்தை உள்ளத்தார பார்த்தார். வாழ தந்த மார்க்கம் இது, வாழ தந்த அல்லாஹ் இறக்கி வைத்த வார்த்தைகள் இது, வாழ்க்கை இருக்கிறது. குர்ஆனின் ஒவ்வொரு ஆயத்துக்குள்ளேயும் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் வாழ்க்கையின் பக்கம் அழைக்கிறான். குர்ஆனுடைய அழைப்பை பற்றி அல்லாஹ்வே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வல் ரசூல். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் விடையளியுங்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய அழைப்பு, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்வுடைய அழைப்பு. இந்த அழைப்பு எங்க அழைப்பு தெரியுமா? லிமா யுஹ்யீக்கும், உங்களை வாழ்க்கையின் பக்கம் அழைக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் உள்ளத்தால உற்று நோக்கி பாருங்கள், வாழ்க்கை விளங்கும். அதை உற்றுப்படாங்க திரும்பி பாருங்க, வாழ்க்கையுடைய கவர்ச்சிகள் விளங்கும். கவர்ச்சிக்கு பின்னால ஏமாற்றம் வரும், ஏமாற்றி பின்னால அழிவு நாசம் வரும், விரக்தியான மௌத்து வரும், தண்டனையான மரபை வரும். ரெண்டுதான் பார்வை, வேறொன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அழைப்பை பாருங்கள், குர்ஆனுடைய ஒரு ஆயத்தையும் வாழ்க்கை விளங்கும். இந்த ஊனக்கண்ணுக்கல்ல, உற்று நோக்கி பாருங்கள், உள்ளத்தின் கண்களால். உள்ளத்தில் அகக்கண் திறக்க வேண்டும். யக்கீனுடைய நம்பிக்கையுடைய பார்வையாக ரப்புடைய பாட்டை அல்லாஹ் அழைக்கிறான் என்ற அந்த உணர்வுடன் அல்லாஹ்வுடைய அழைப்பை பார்த்தால் வாழ்க்கை விளங்கும். அல்லாஹ் வாழ வைத்து காட்டுவான். உலகமே தூஷிக்கின்ற கொள்ளை கோஷ்டி தலைவன், உலகமே அவரை காணவில்லை, 1000 வருடம் கடந்து விடுகிறது என்றாலும் ஒரு பேருக்கே மதிப்பு. பேருக்கே மதிப்புண்டா ஆளுக்கு எவ்வளவு மதிப்பு, ஆளுக்கு மதிப்புண்டா வாழ்க்கைக்கு எவ்வளவு மதிப்பு, மறுமையில் ஒரு மதிப்பை கொடுக்கும். ஆயத் வாழ்க்கையை கொடுக்கிறது. எனவே சோழே, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நாம் படிக்க வேணும், வாழ்க்கையை திருப்ப வேணும். எங்களுடைய பொறுப்பு நரகத்தை விட்டு தாண்ட வேணும். அதுக்குரிய பயிற்சியாகத்தான் அல்லாஹ் உலகத்தின் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதுக்கு ஈமானை, சாலிகான அமல்களை, ஷரியத்தை, சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு மௌத்துக்கு முன்னால ஒரே ஒரு சந்தர்ப்பம், தவறி விடாமல் நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். நாம் மௌத்துக்கு முன்னால் தக்வாதாரிகளாக மாற வேண்டும். அல்லாஹ் எங்களை கபூல் செய்ய வேண்டும். ஆக வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அடிபணிந்த உண்மையான வாழ்க்கையாக, கபூலுக்கு வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, ஈமானுடைய உணர்வை தந்தல்வாயாக. உன்னை பயந்து வாழ்ந்து பாவத்தை விட்டு ஒதுங்கி நரகம் தாண்டும் அந்த உணர்வுடன், அந்த ஆற்றலுடன் எங்களுடைய மரணத்தை தந்தல்வாயாக. மறுமையில் உனக்கு முன்னால் நாம் சந்தோஷமாக உன்னை சந்திக்கக்கூடிய அந்த மனோநிலையை, பக்குவத்தை தந்தல்வாயாக, தக்வாவை தந்தல்வாயாக. பாவங்களை மன்னித்தல்வாயாக. வாஹித அல்ஹம்துலில்லாஹ்.